மேயர் பிரியாவை சமூக வலைத்தளங்களில் பயங்கரமா கலாச்சிக்கிட்டு வராங்க. இவ்வளவு நாள் திமுகவோட தொண்டர்களும் சரி, பல பேர் சரி, எப்ப பாரு திமுக இருக்கிற பெரிய ஆளுங்களெல்லாம் பிடிச்சி கலாச்சி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஸ்பெசிஃபிக்கா மேயர் பிரியாவை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன, அப்படி என்ன இவங்களை பத்தி மீம்ஸ் எல்லாம் வருது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சேனல்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் அவங்கள புள்ளி பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க மேல இருக்கிற விமர்சனங்களை எடுத்து வைக்கலாமே தவிர அவங்க யாரா இருப்பினும் புள்ளி பண்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு. இது மேயர் பிரியாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதே தான் நடந்துகிட்டு வருது, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். சரி, இப்ப மேயர் பிரியாவுக்கு என்ன இஷ்யூ, எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ மேயர் பிரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல தன்னுடைய கடமைகளை சரியா செஞ்சுட்டு வந்தவங்க போக போக தன்னுடைய கடமைகள்ல இருந்து கொஞ்சம் திசை திரும்புறாங்க. திமுகல இருக்கிற மேலிடத்துல இருக்கிற சொல்றவங்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் இவங்க சப்போர்ட், வேற மக்கள் சொல்ற கோரிக்கையெல்லாம் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லிப்ஸ்டிக்ல இருந்து. தன்னை விட கம்மியா வேலை செய்யறவங்க என்னை விட பிரைட்டா லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு சொன்னது சமூக வலைத்தளங்களில பெரிய பேசும் பொருளா ஆகி அங்க இருந்துதான் லிப்ஸ்டிக் பிரியா அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட மேயர் பிரியா மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருந்துச்சு, அவங்க பெருசா யாரும் அட்டாக் பண்ணல. எங்க இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுன்னா, அம்மா உணவகம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ரூபாய் 2 ரூபாய் இட்லி கொடுத்து வாங்கினாலும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என்னால சம்பாதிக்க முடியலனாலும் இதை வச்சு நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்ன இளைஞர்கள் இளைஞிகள் எத்தனையோ. அப்படி இருக்கிறப்ப இதை மூடிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தின கேள்விகளை மேயர் பிரியா கிட்ட கேட்கும் போது அதுல இருந்து சுத்தமா ப்ராஃபிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அது அவங்க பேச தெரிஞ்சு பேசினாங்களா இல்ல தெரியாம பேசிட்டாங்களா, சமாளிக்கிறதுக்காக பேசிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்க திமுக டாஸ்மாக் ஒவ்வொரு ஏரியால திறந்து வச்சிருக்காங்களே, அது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதுல ப்ராஃபிட் பாக்குறீங்க, இது இருந்தா இருந்துட்டு போக வேண்டியதான, நாங்களாவது சந்தோஷமா இருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இப்படியே போக போக அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ப்ளீச்சிங் பவுடர் இஷ்யூ. இது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கும். ஒரு தெருவுல கறிக்கடை அது இது வேலை செய்யறதுனால ப்ளீச்சிங் பவுடரே போடுறது இல்லை, அதனால வந்து நாற்றம் அதிகமாக வருகிறது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து மேயர் பிரியா கிட்ட முறையிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி இது ப்ளீச்சிங் பவுடரா பாண்ட்ஸ் பவுடரா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இது மக்களுக்கு எப்படி போய் தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா, ஓ உங்ககிட்ட கோரிக்கை வச்சா கூட நீ அதுல கூட ஒரு கலாய்ப்பா பேசுவியா, நீ ஏதாவது உனக்கு சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி நாங்க செய்வோம் பண்ணுவோங்கிறது ஏன் உன் வாயில இருந்தே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். குறைஞ்சபட்சம் கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர் கொஞ்சமா நீங்க சொல்லுங்க, என்ன தெரியல, நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன, அதுதான் மேடம் இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். அவங்க பேசுற வார்த்தைகள் கூட பாத்தீங்கன்னா தமிழ் சரியா வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு சான்றாதான் இந்த வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது மாதிரி 1 இல்ல 2 இல்ல பல விஷயங்கள் மேயர் பிரியா மேல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, சென்னையில ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரே பெண்ணா மேயர் பிரியா மட்டும்தான் வந்திருக்காங்க. இது பாராட்டத்திற்குரியதா இருந்தாலும் இப்படி சமூக வலைத்தளங்களில பேச்சு வர அளவுக்கு இவங்களும் கொஞ்சம் இதா பேசியிருக்காங்க அப்படிங்கறதே வந்து உண்மைதான். சரி, இதுக்கப்புறம் மேயர் பிரியா ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா மக்கள் சொல்றது என்னன்னா, திமுகல அவர் சொல்றதா எல்லாம் நடக்கும், போலீஸ் இந்த மேயர் எல்லாம் சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நெட்டிசன்ஸ். சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.